பேரிங்ல உள்ள என்ன நடக்குன்னு உங்களால பார்க்கவே முடியாது. புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. கம்ப்ளீட் பிளைண்ட் பேரிங். இங்க நீங்க செலக்ட் பண்ணி அனுப்புற டிஷ் எந்த கோமாளி அங்க சூஸ் பண்றாங்களோ அவங்க ரெண்டு பேரும் தான் நீங்க பேரா போறாங்க. டிஸ்ட் ப்ரோ, நம்மளோட கோமாளி உலகத்துக்கு அனுப்புங்க. மதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன் தனியா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். இந்த 8 குக்குங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு பாவமா இருக்குமா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. கோமாளிங்களை பத்தி எவ்வளவு இருங்க மேடம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? தான் வேணும், புகழ் தான் வேணும்னா நீங்க எல்லாம் குக்குங்களா இல்ல கோமாளியை நம்பி வந்த மக்குங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்படி ஒரு விஷயத்த சொல்லி ராமரண்ணா எல்லா குக்கையும் வாயடைச்சு போக வச்சுட்டாரு. முக்கியமா புகழ்னு கேட்டுட்டு இருக்க நிறைய குக்ஸ்க்கு, அதாவது முக்கியமா ஷபானாவுக்கு இது ஒரு பெரிய மொக்கையா இருக்கும். ஜூன் 28 அண்ட் 29க்கான ப்ரமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கான ப்ரமோ ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரமோ மூலமா நம்மளுக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல், அதாவது ரோட்டோரமாக கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டெல்லாம் நம்மளோட குக் சமைச்சு அசத்த போறாங்க. ஸோ இந்த வாரம் ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்ச். இந்த தடவை குக்கெல்லாம் கோமாலிஸை வித்தியாசமான முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போதுமே கோமாலிஸ்க்கு குக்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரிய வரும். ஆனால் இந்த தடவை கம்ப்ளீட் பிளைண்ட் பேரிங், அதாவது கோமாலிஸால குக்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்க முடியாது. இந்த வாரம் கோமாளி லிஸ்ட்ல டாலியை பார்த்த மாதிரி தெரியல. சௌந்தர்யா, சரத், தங்கதுரை, ராமரண்ணா, சுனிதா, குரேஷி, புகழ், ஷர்ஜன் இவங்கெல்லாம் தான் இந்த தடவை கோமாளியா வந்திருக்காங்க. இந்த தடவை கண்டஸ்டன்ஸ்க்குலாம் டிஃப்ரெண்டா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க சூஸ் பண்ற ஸ்ட்ரீட் ஃபுட்டை எந்த கோமாளிஸ் சூஸ் பண்றாங்களோ அவங்களோட இவங்க பேர் ஆவாங்க. ஸோ மதுமிதா போலியும், லக்ஷ்மி மேம் பாவபாஜியும், சுந்தரி அக்கா பஜ்ஜியும், பிரியாராமன் மேம் பானிபூரியும் சூஸ் பண்றாங்க. ராஜு சூஸ் பண்ற ஃபுட் ஐட்டமை தான் ராமரும் சூஸ் பண்றாரு. ஸோ ராஜு அண்ட் ராமர் இவங்க ரெண்டு பேரும் பேர் ஆகுறாங்க. ராமர் தனக்கு மதுதான் பேரிங்னு நினைச்சிட்டு வராரு. ஆனா வெளியில வந்து பார்த்தா ராஜு. இந்த காம்போ நிஜமாவே அட்டகாசமா இருக்க போகுது. வெளியில வந்து ராமர் அண்ணா புடவை விற்கிறவர் மாதிரி வராரு. புடவை கட்டின அடுத்த நிமிஷம் லக்ஷ்மி மேமோட வாய்ஸ் அவருக்கு வந்துருது. அதாவது லக்ஷ்மி மேமை இமிட்டேட் பண்ணி ஒரு வாய்ஸ் எடுப்பார்ல, அந்த வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. புடவைய கண்ணா பின்னான்னு கட்டவும் லக்ஷ்மி மேமும் புடவைய ஒழுங்கா கட்டுடா அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் கோமாலிஸா இருந்தாலும் ராமரண்ணாக்கும் ஓரளவுக்கு லக்ஷ்மி மேம் வயசு தான் இருக்கும் போல இருக்கு. அவரை போய் வாடா போடான்னு சொல்றது அவ்வளோ நல்லா இல்லை. கோமாலிஸ்லாம் பேரிங் ஆகி வெளியில வந்த பிறகு கூட நிறைய பேர் புகழ் வேணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்காக ராமரண்ணா ஒரு தரமான கவுண்டர் கொடுத்தாரு. எல்லாரும் புகழ் வேணும்னு கேட்டா, அப்போ நீங்க கோமாளிகளை நம்பி வந்த மக்குகளா அப்படின்னு கேட்டுட்டாரு. ஏன் எல்லாரும் புகழ் வேணும்னு கேட்குறாங்கன்னா, புகழ் வந்து காமெடி பண்றது கூடயே சேர்த்து கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்றாரு. அதனாலதான் இந்த கேள்வி யாருக்கு பாதிச்சதோ இல்லையோ, ரெண்டு பேருக்கு ரொம்ப பாதிச்சது. ஒன்று பிரியாராமன் மேம், இன்னொன்று ஷபானா. இது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருந்த எல்லா கோமாளிஸுமே இந்த கவுண்டரை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஜட்ஜஸ்லாம் கூட வாய் விட்டு சிரிச்சாங்க. ராமரண்ணா செம்ம மாஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ராமரண்ணாக்கு ஏகபோக சப்போர்ட்டு. ராமரண்ணாக்கு நிறைய ஸ்க்ரீன் டைம் தாங்க. இந்த புகழ் வந்து ராமரண்ணா பேசும்பொழுது ஓவர் ஷேடோ பண்ணிடுறாரு. அவர் பேசும்பொழுது கூட பேசி இவர் பேசுறதே கேட்க விடாம பண்ணிடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுட்டு வராங்க. எதுவாக இருந்தாலும் ராமரண்ணா ஒரு வார்த்தை பேசினாலும் அது நச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நினச்சி பார்த்தா கூட குபீர்னு சிரிப்பு வரும். இப்போதைக்கு இந்த ப்ரமோ மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஒன்று தான், ராஜு அண்ட் ராமரண்ணா பேர் ஆயிருக்காங்க. வேற எந்த பேரிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் தெரியலை. உங்களை யாரெல்லாம் ராமரண்ணா அண்ட் ராஜுவோட பேரிங்கை பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம். Until then, bye from Jamima. Take care.